நலன் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. ராமஜெயம் கொலை வழக்கு விரைவில் முடிவுக்கு வரும் என்று திருச்சி சரக டிஐஜி வருண்குமார் தெரிவித்தார். சென்னை சிபிசிஐடி டிஐஜியாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டதை தொடர்ந்து திருச்சியில் தனது அலுவலகத்தில் இருந்து விடைபெற்றவர் திருச்சி மாவட்ட மக்களுடன் மக்களாக பணிபுரிந்தது தமக்கு மன நிறைவை தந்தது என்றார். எந்த கேஸ் உங்களுக்கு சவாலாக இருந்தது? திருச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 2 வருஷமாக பணியாற்றிருக்கீங்க. எந்த கேஸ் உங்களுக்கு சவாலாக இருக்குதான்னு சவாலாக இருந்ததுன்னு நினைக்கிறீங்க? திருச்சி மாவட்டம் வந்து ஒரு சென்ட்ரல் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாட்டிலேயே நல்ல ரோடு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஆல் ஓவர் இந்தியா பார்க்கும்போது தமிழ்நாட்டோட சாலைகள் ரொம்பவும் பிரதான சாலைகள். டிராஃபிக் சென்ஸ்லையும் பார்த்திங்கன்னா நம்ம பசங்க, இந்த சின்ன பசங்க காலேஜ் நிறைய கல்லூரிகள் இருக்கிற பகுதி இது. ஸ்கூல்ஸ் கல்லூரிகள் இருக்கிற பகுதி. எஸ்பிஐ இருக்கும் போது சரி, இப்போயும் பார்க்குறேன் நிறைய பேர் இந்த ரேஷ் டிரைவிங் பண்ணி வீலிங் பண்ணி சோஷியல் மீடியா மோகத்தினால வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக ஹைவேஸில் ரிஸ்கியான சில ரீல்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணுறாங்க. அது வந்து கட்டுப்படுத்துறது, ஏன்னா அந்த பசங்க மேலே ரொம்ப கடுமையான நடவடிக்கையும் எடுக்க முடியாது. அட் த சேம் டைம் அது ஃப்ரீயாக விட்டுறவும் முடியாது. ஸோ அதனால் அது ஒரு சேலஞ்சாக இருந்துச்சு. இங்கே இந்த ரோடு வசதியில் நல்லா இருக்கிறதுனால இந்த பசங்க வீலிங் பண்ணுறது, அந்த ஸ்டாண்டை ரோட்டில் தேய்ச்சிட்டே போகும்போது அந்த சின்ன ஸ்பார்க் வரும், அந்த மாதிரிலாம் பண்ணுறது அது தேவையில்லாத வேலை. அது அவங்க உயிருக்குமே ஆபத்தானது. ஹெல்மெட் போடாமல் அதை தவிர்க்கலாம் பசங்க. டிஐஜி பணிங்கிறது ஒரு பணிச்சுமை நிறைந்தது. இந்த இதுலேயும் சீமான் வழக்கு ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அதெல்லாம் எப்படி சமாளிக்கிறீங்க? இல்லை, அது நீதிமன்றத்தில் இருக்கிறதுனால அதை பற்றி இப்போ நான் சொல்ல விரும்பலை. பட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி சிவில் சூட் போட்டிருக்கோம், கிரிமினல் டெஃபமேஷன் போட்டிருக்கோம். ஸோ அது தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஹைகோர்ட்டில் பெண்டிங் இருக்குது. இன்னொரு 7-8 டேஸில் லிஸ்ட் ஆகுதுன்னு சொன்னாங்க. ஸோ அது தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். ராமஜெயம் கொலை வழக்குங்கிறது வந்து தமிழ்நாடு இவளுக்குன்னு பெரிய ஒரு கொலை வழக்கு. அது இது வரைக்கும் என்னங்கிறது தெரியல. இப்போ அதை சவாலான பணியாக எடுத்துருக்கீங்க. அந்த வழக்கு எப்படி இருக்குது? ஒரு முடிவுக்கு வருமா? உங்களோட டீம் நல்லா சின்சியராக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. வரும்போது சொல்கிறேன். இப்போ விசாரணையில் இருக்கு. நலன் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.